உங்களுக்கு தெரியாமையே நீங்க ஒரு பெரிய திருடனா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நான் சொல்றது பொய்யா தெரியுதா? அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு நிமிஷ கதையை முழுசா கேளுங்க. ரவின்னு ஒரு பையன் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். டைம் பாஸ் பண்ண ஒரு நியூஸ் பேப்பரும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தான். அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்தாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த பிஸ்கட் பாக்கெட் இருந்துச்சு. ரவி ஒரு பிஸ்கட் எடுத்தான். எதிரில் இருந்த அந்த பெரியவரும் எதுவுமே கேட்காம அதே பாக்கெட்ல இருந்து ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டாரு. ரவிக்கு உள்ளுக்குள்ள செம்ம கோவம். இவன் பெரிய இவனா இருப்பான் போல, நம்ம பிஸ்கட்டை பர்மிஷனே இல்லாம திருடி திங்கிறான்னு மனசுக்குள்ளேயே அந்த பெரியவரை திட்டிட்டு இருந்தான். ஆனா வெளியே காட்டிக்கல. ரவி ஒன்னு எடுத்தான், அவரு ஒன்னு எடுக்கிறாரு. ரவி முறைச்சுக்கிட்டே சாப்பிட்றான். கடைசியா அந்த பாக்கெட்ல ஒரே ஒரு பிஸ்கெட் தான் இருந்துச்சு. அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே அதையும் பாதி உடைச்சு ரவிக்கு பாதி கொடுத்துட்டு வரேன் தம்பின்னு கூலா சொல்லிட்டு போயிட்டாரு. இவ்வளவு நேரம் என் பிஸ்கெட்டை திருடி தின்னுட்டு எனக்கே டாட்டா காட்டிட்டு போறான் பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டே ரவி தன்னோட பேகை திறக்கிறான். அங்கதான் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அவன் பேக் உள்ள பார்த்தா அவன் கடையில வாங்கின பிஸ்கட் பாக்கெட் இன்னும் பிரிக்காம அப்படியே உள்ள இருக்கு. அப்பதான் அவனுக்கு புரியுது, அவ்வளவு நேரமா அவன் சாப்பிட்டது அந்த பெரியவரோட பிஸ்கெட்டு. ரவி அந்த பெரியவரை திருடுன்னு நினைச்சான். ஆனா உண்மையிலேயே அவருக்கு தெரியாம அவரோட பிஸ்கெட்டை திருடி தின்னது ரவிதான். இதே மாதிரிதான் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருப்போம். ஆனா தப்பு நம்ம மேல கூட இருக்கலாம். அதனால அவசரப்பட்டு யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை கண்டினியூஸா பார்க்கறதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.